தர்மம் நீதி நியாயமே படத்தில் இல்லை. அந்த காலத்தில் பார்த்தா ஒரு கதையில் தர்மம் நீதி நியாயம் குடும்ப பாசம் தங்கை பாசம் குழந்தை பாசம் குடும்பம் அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும். கஞ்சா கடத்தல் குட்டு வெட்டு கழுத்தை வெட்டு கொலை பண்ணு ஒரு துப்பாக்கி வச்சுட்டு 150 பேரை சொல்கிறான். 150 துப்பாக்கி இவனை பட மாட்டேங்குது. நான் என்ன கேட்குறேன், அந்த 150 துப்பாக்கி ஹீரோ மேலே படல. அப்போ ஒரு 50 பேர் ஆக்கு, 100 பேரை குறைச்சி. உதாரணம் சொல்கிறேன், 20 பேர் ஆக்குறியா, அதை 10 பேர் ஆக்கு. ஏன்னா படம் போகிறதில்ல, ஹீரோ மேலே கை பட போகிறதில்ல. ஹீரோ ஒருத்தனை அடித்தா அந்த காற்றுல 10 பேர் விழறான். அடித்தா அந்த ஹீரோ ஒருத்தனை இந்த காற்று இல்லை அந்த காற்றுல 10 பேர் விழறான். ஹீரோ 150 கிலோ 110 கிலோ வெயிட், விழறவங்க பூரா 200 கிலோ வெயிட். குழந்தைங்க சிரிக்கிறாங்க. அதனால் ஒன்றும் நம்ம யாரையும் குறை சொல்ல. ஹீரோக்களுக்காக கதை பண்ணால் சக்ஸஸ் ஆகும். ஒரு காலம் போயிடுச்சு எல்லாம். குடும்ப கதைகள் மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கு. சூரி என்ன பெரிய ஹீரோ, காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். நல்ல தம்பி, அருமையான தம்பி, ஒழுக்கமான பையன். ஒரு 3-4 படம் ஹீரோ சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கவர்ச்சி கிடையாது, ஒரு ஃபைட்டு கிடையாது, ஒரு செக்ஸ் கிடையாது, பாட்டும் பெருசாக கிடையாது. குடும்ப கதையை சொல்லி அந்த தம்பி இயற்கையாக நடிச்சுக்க வச்சு அந்த படம்லாம் இப்போ சக்ஸஸ். 3 படம், மாமன், விடுதலை, கருடன் 3 படம் சக்ஸஸ். இன்னும் பெரிய பர்சனாலிட்டி அவர், அழகன. கதை இருந்தது, அதை சொன்ன விதம் நல்லா இருந்தது. அதுதான் இப்போ